அபுபக்கர் சித்திக் வீட்டு கடன் மூலமா வாங்கிய வீட்டுல வசித்து வரதா செங்கல்பட்டை சேர்ந்த நேயர் ரகுமான் சொல்லியிருக்காரு. தனது மொத்த முதலீடுகள்ல ரியல் எஸ்டேட் முதலீடு 1/4 இருக்கிறதாவும் பங்கு சந்தையில சிறிதளவு முதலீடு செய்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில வீடு தவிர்த்து முதலீட்டு நோக்குல வேறு மனை வாங்கலாமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? ரியல் எஸ்டேட்ல முதலீடுன்றது இவர் ஆக்சுவலா கடன் வாங்கி பண்ணிருக்காரு. சொந்த வீடு சொந்த உபயோகத்துக்காக வாங்கியிருக்கிற ஒரு முதல் வீடு நாங்க பொதுவாகவே நிதி ஆலோசகர்கள் அதை ஒரு லைபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். அது ஒரு அசெட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஒரு அசெட்னா நம்ம சொத்துனா அதுல இருந்து நமக்கு எதனா வருமானம் வரணும். ஸோ அந்த இப்போ நீங்க புதுசா நீங்க இப்போ கடன் கொடுத்து கடன் தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால அது ஒரு விஷயம். இன்னொன்னு, இப்போ பொதுவாகவே ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியாவோட அதனோட அவுட்லுக் ஃபியூச்சரை நம்ம பார்த்தோன்னே நல்லா இல்லை. பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளோ சொல்ல பார்த்தோம்னா கீழே வரும் அப்படின்றதான் நிறைய இடத்துல கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. 10% பல மாநிலங்களில் இறங்கி இருக்கிறது. இன்னும் இறங்கும் அப்படின்றாங்க. அது இல்லாமல் கேஷ் வச்சு வாங்குறப்ப இன்னும் ஒரு 10-15% கம்மியா இருக்கிறதா நிலவரம். நிறைய இடத்துல புது பில்டிங் கட்டப்படலை. ஸோ அதனால ரியல் எஸ்டேட்ல இப்போதைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுவும் கடன் வாங்கியோ இன்வெஸ்ட் பண்றதுன்றது சரியில்லை. இதுல பொதுவாகவே அந்த டைவர்சிபிகேஷன் அப்படின்னுவோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற 100 ரூபாயில ஒரு 10 ரூபாய் இதுல போடுவோம், ஒரு 15 ரூபாய் வேற ஒரு அசெட்ல போடுவோம், ஒரு 10 ரூபாய் கோல்டுல போடுவோம். அது மாதிரி வேற இதுல போடுறப்ப இப்ப நம்ம ரியல் எஸ்டேட் இப்ப கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அசெட் கிளாஸுக்கும் ஒரு ப்ராப்ளங்கள் இல்ல ரிட்டர்ன்கள் வேற மாதிரி வரும். சில டைம்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இப்ப தங்கமே பார்த்தோன்னா இப்ப ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரிட்டர்ன் இப்ப நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி மாற்றி போடுறப்ப அந்த அசெட் அலோகேஷன் அப்படின்னுவோம், டைவர்சிபிகேஷன் சொல்லிட்டு எல்லாவோட பங்குகள்ல இருக்கணும். கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, கொஞ்சம் பேங்க் எஃப்டில போடுங்க, லிக்விடிட்டி கொஞ்சம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் தங்கத்துல போடுங்க, ரியல் எஸ்டேட்ல போடுங்க. அது மாதிரி பிரிச்சு போடுறதுதான் என்னைக்குமே நல்லது. பொதுவா பர்சன்டேஜ் இது போதுமா அப்படின்னு கேட்டனால இது என்ன கேட்டீங்கன்னா 25% போதுமான அளவுக்கு தான் நீங்க இருக்கிறது. இதுக்கு மேல நீங்க ரியல் எஸ்டேட்ல எக்ஸ்போஷர் தேவையில்லை.